இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 19ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 1-10 மற்றும் 13, 30-32 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையது. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாய் இருந்தும் நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால், அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால், வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாமலும் விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால், என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் இரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழ மாட்டான். அருவருப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனது இரத்தப்பழி அவன் மேலே இருக்கும். எனவே இஸ்ரேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனமாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாய் ஈராது. எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனமாறி வாழ்வு பெறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழியை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது.
நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 13-15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஒடுக்கப்படுவோரின் சார்பாக ஆண்டவர் இருக்கிறார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த கருப்பின மக்களின் விடுதலைக்காக போராடியதற்காக 27 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்தவர் நெல்சன் மண்டேலா. இவர் சிறையில் இருந்த சமயத்தில் இவருக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் பேராயர் டெஸ்மண்ட் டுடு. ஒருமுறை டெஸ்மண்ட் டுடு வாஷிங்டனில் உள்ள தென்னாப்பிரிக்க தூதரகத்தில் பேசும்போது, இங்குள்ள அதிகாரிகளே, நான் சொல்வதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களை பல காலமாக ஒடுக்கிக் கொண்டிருப்பவர்களே, கடவுள் ஒடுக்கப்பட்டோராகிய எங்கள் சார்பாக இருக்கின்றார் என்பதில் மறந்துவிட வேண்டாம். அதனால் எங்களுக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும். அந்த நாள் வெகு தொலையில் இல்லை என்று உரக்க பேசினார். டெஸ்மண்ட் டுடு இவ்வாறு பேசியதை கேட்டு தூதரகத்தில் இருந்த அனைவரும் மிரண்டு போனார்கள். கடவுள் எப்போதும் ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக இருப்பவர் அல்லவா? அதனால்தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்த கருப்பின மக்களுக்கு விடுதலை கிடைத்தது. அதனால்தான் அந்த நாட்டின் முதல் அதிபர் ஆனார் நெல்சன் மண்டேலா. மனிதர்கள் யாரும் அடுத்திருப்பவரை ஒடுக்கக்கூடாது. மாறாக அவர்கள் மீது அன்பும் இரக்கமும் காட்ட வேண்டும். அதையே இப்போது நாம் பார்த்த இந்த நிகழ்வும் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையும் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. யூதர்கள் நடுவில் புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்று என்ற சொல் வழக்கு இருந்தது. இதன் பொருள், பெற்றோர்கள் செய்த தவற்றிற்காக தண்டனையை பிள்ளைகள் அனுபவித்தாக வேண்டும் என்பதாகும். ஆனால் பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தையருக்காக பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டும். அவரவர் தம் பாவத்திற்காக கொல்லப்படட்டும் என்று இணைச்சட்ட புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இணைச்சட்ட நூல் மிக தெளிவாக கூறுகிறது. இக்கூற்றினை வலியுறுத்தும் வகையில் இருக்கிறது இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம். ஒருவர் செய்த தவற்றிற்கான தண்டனையை அவரே பெறுவார் என்பதால் யாரையும் ஒடுக்க வேண்டாம், யாரிடமிருந்தும் கொள்ளையிட வேண்டாம். மாறாக பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவருக்கு ஆடை அனுபவித்து இருந்தால்
அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்று இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக கூறுகிறார் ஆண்டவர். இந்த இறைவார்த்தை பகுதியை இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு இணைத்து பார்த்தால் இன்னும் பொருள் நிறைந்ததாக இருக்கும். நற்செய்தியில் இயேசு தங்கள் பிள்ளைகள் மீது கைகளை வைத்து அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். அப்போது இயேசுவின் சீடர் அவர்களை அதட்டுகிறார்கள் அல்லது ஒடுக்குகிறார்கள். இயேசு குழந்தைகளைப் போன்று ஒடுக்குதலுக்கு உள்ளான எல்லார் மீது பரிவு காட்டியவர் என்பதால் அவர் தம் சீடரை கடிந்து கொள்கிறார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மீது யூத ரபிகள் கைகளை வைத்து ஆசி வழங்க வேண்டும் என்று அவர்களிடம் கொண்டு வருவார்கள். இது வழக்கமாக இருந்தது. இந்த அடிப்படையில்தான் இயேசுவிடம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசுவின் சீடர்கள் அவர்களை அடக்கி ஒடுக்குகிறார்கள். அதனால் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்கிறார். நாம் யாரையும் எந்த காரணத்தையும் கொண்டு ஒடுக்கக்கூடாது. ஏனெனில் ஒவ்வொருவரும் கடவுளின் சாயலை தாங்கியிருக்கிறார்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, குழந்தைகள், பெண்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் யாவரும் நமது பரிதாபத்திற்கு உரியவர்கள் அல்ல, நமது அன்புக்குரியவர்கள். எளியவரின் இரத்தம் சிந்தப்படும் போது அது ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பும். யாரையும் ஒதுக்கவோ ஒடுக்கவோ மாட்டேன் என்று உறுதியேற்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, ஏழையை ஒடுக்குகிறவர் அவரை உண்டாக்கினவரை இழக்கிறார். வறியவருக்கு இறங்குகிறவர் அவரை போற்றுகின்றார் என்று நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நீதிமொழிகள் நூல் கூறுகிறது. எனவே இறையேசில் பிரியமானவர்களே, நாம் ஏழைகளை ஒடுக்காமல் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.